இந்த கிரீமியன் வார் திரும்பி ஆரம்பிக்குமா? ஒடசா பகுதியிலேருந்து திருப்பி ஆம்பிபிஎஸ் லேண்டிங்ல ட்ரை பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. அதுக்கு ஏற்ப ஆயில் ரிக் இருக்கும். இந்த கிரீமியாவுக்கும் ஒடசாக்கும் நடுவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜிமினி ஐலாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலலாம் ஆயில் ரிக் இருக்கும். இந்த ஆயில வந்து ஆழ்கடல்லேருந்து எடுக்கிறதுக்கான ஒரு இது. ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் கேப்சர் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருந்துக்கிறாங்க. ரஷ்ய தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன்கள பயன்படுத்தியும், அது கவுண்டர் அஃபென்சிவ் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து பண்ணியிருந்துக்கிறாங்க. அந்த பகுதிகள மீட்டெடுத்துக்கிறாங்க. அந்த ஆயில் ரிக் மேல தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. இரு தரப்புலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது இல்ல. ஆனா ஜெமினி ஐலாண்ட் இப்போ வரைக்கும் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஒருவேளை அஃபென்சிவ் ஆப்பரேஷன்னா அந்த ஐலாண்ட மீட்டெடுப்பாங்க. ஸோ இது போல இங்க தாக்குதலோட வீரியம் அதிகரிச்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து அவங்களோட புதுசா இந்த நேவல் ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப அந்த ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல யூஸ் பண்ண சப்ரஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால இதையும் ஃபைபர் ஆப்டிக்ஸா பண்ணிடலாமா? அப்படிங்கிறதுல வந்து பண்ண ஃபைபர் ஆப்டிக் நேவல் ட்ரோன்கள டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. சோதனை சக்சஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. மரத்திலேயே ஒண்ணாகல எல்லாம் அங்க பாட்டுக்கு சௌரியமாரி மாரி கிளம்ப பறந்துகிட்டு இருக்கு. எல்லாம் 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் ட்ரோன்கள் ரீச் ஆகுது இல்லையா? 60 கிலோமீட்டர்லாம் சொல்றாங்க. இது போல நேவல் ட்ரோன்களோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்கும். தாக்குதலோட வீரியம் ஒன்ஸ் உள்ள இறங்குறாங்கன்னா நேவல் ட்ரோன்கள் பண்ணா துல்லிய தாக்குதல் நடந்துடும். தடுக்க முடியாது, சப்ரஸ் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. தாக்கி அழிச்சா மட்டும்தான் உண்டு. அதுவும் கேபிள் ட்ரோன்கள் அப்புறம் இதுல இருந்து மிசைல் ஏவர மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இழப்புகள் அதிகமா இருக்கும். இந்த கிரீமியாவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான வேலைகள்ல ரஷ்யா இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. அடுத்தது இந்த போரோட எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ரோபாட்ஸ் களமிறங்கிறது தான். அதுவும் குறிப்பா ரஷ்யாவோட ரோபாட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்னி வெடிகள் அப்படியே டிப்ளாய் பண்ணிட்டு போறது இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண் முன்னாடி நடக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தா சொல்லியிருப்போம். இது போல ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் ரெடி ஆயிட்டு இருக்குது, சோதனைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இப்ப அது கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா யூஸே பண்ணியிருந்தாங்க ஆப்பிரிக்கா பகுதிகள்ல. அந்த ட்ரோன்கள் வந்து பண்ணா கண்ணி வெடிகள போட்டு போறது, அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அசால்ட்டுக்கு வந்து உதவி பண்றது. ரஷ்யர்கள் முன்னேறும்போது இந்த ட்ரோன்கள் உதவி பண்றது. 2வது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ட்ரோன்கள்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் சப்போர்ட் பண்ணுது அதிக அளவுல. அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல, டிஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு அதிகப்படியா யூஸ் ஆகுது. ஏன்னா சில நேரங்கள்ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர்லாம் அடிச்சிருவாங்க. இது போல மொபைல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸா வந்து பண்ணி இது இருக்கனால ட்ரோன் தாக்குதல்கள், ஒயர்லெஸ் ட்ரோன்கள் அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் மேல தாக்குதல் பண்றது பெருமளவுல தவிர்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அட்டாக்கிங் ட்ரோன்ஸும் இருக்கு. சில நேரங்கள்ல இந்த கண்டெய்னர் ட்ரோன்ஸ் இந்த எப்படி சொல்றது? பொருட்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் குடுக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் ட்ரோன்ஸும் யூஸ் பண்றாங்க ரஷ்யா. இப்ப அதே போல உக்ரைனும் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா இல்ல ட்ரோன்கள் அதிக அளவுல பயன்படுத்துறாங்க. ஏன்னா, வார் ஃபார் 30 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அது போல ஒண்ணு வந்துருச்சு அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஒன்ஸ் இந்த பிரச்சனை வேர்ல்டு வார் 3 அப்படிங்கும்போது வெகு நாட்களுக்கு இந்த போர் இழுக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. 3 வருஷம் தான் ஆயிருக்கு. 30 வருஷத்துக்கிட்டலாம் இழுத்துரும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. வகை வகையா பேசுனாங்க. அது போல எதுவும் நடக்காது அப்படிங்கிறது போல நம்பிக்க வேண்டியதுதான். ஆனா இப்போ உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. குறைஞ்சது 13 காயமடைந்த வீரர்களை சில வாரங்கள்ல இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி மீட்டெடுத்திருக்கோம். ரொம்ப அதிக அளவுல பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ ரோபாட்ஸ் ஆன் வார் அப்படிங்கறது வந்து பண்ணா புரிஞ்சுக்க முடியுது. சீனாவும் சரி, அமெரிக்காவும் சரி அதிகப்படியான ட்ரோன்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. ஹியூமனாய்டு ட்ரோன்ஸ், மற்ற ட்ரோன்கள் ஹியூமனாய்டு ட்ரோன்ஸே நம்ம சொல்றோம். அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இருதரப்புலையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க செய்யறதுக்கான வேலைகள். இது எங்க கொண்டு போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கப்புறம் மனிதர்கள் அப்படின்னா வங்கு பறிச்சு அண்டர் கிரவுண்ட்ல தான் வாழ்ந்துக்கணுமா அப்படிங்கிற அச்சங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாக்குள்ளேயும் போதைப் பொருட்கள் அப்படிங்கிறது அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஆயிட்டு இருக்கு. ரஷ்யாவும் அதை முடிஞ்ச வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மாதிரி இன்னொரு நாட்டு மேல குறை சொல்லி அந்த நாட்டை போய் அடிக்கிற மாதிரி இல்ல. நான் நாட்டுக்குள்ள வரத முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கான இந்த கஸ்டம்ஸ் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது போல பண்ணும்போது 300 கிலோ ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மகிள் பண்றதை கண்டுபிடிச்சு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது போல ட்ரக்ஸ் வந்து நாட்டுக்குள்ள போகுதுன்னா இளைஞர்களை வந்து பண்ணா சீர்குலைச்சிடும். அதே போர் சூழல் அப்படிங்கும்போது மிக பெரும் சேதங்கள் இருக்கும். இது போல ட்ரக்கை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல தடுத்துக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. அடுத்த இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில உக்ரைனுக்கு உதவுறதுக்காக ஓடோடி வரக்கூடிய நாடுகள்ல முதன்மையா இருக்கிறது லாத்வியா. லாத்வியா, லுத்வேனியா, எஸ்டோனியா இந்த நாடுகள் அதிகப்படியா உதவுறாங்க. இப்ப லாத்வியா என்ன சொல்றாங்கன்னா 5 மில்லியன் யூரோ நாங்க உக்ரைனுக்கு தரோம். நாட்டோ நாடுகள் இருக்கு இல்லையா? ஸோ இது போல நம்மலாம் இனிஷியேட்டிவ் உக்ரைனுக்கு உதவணும்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்கு நாங்க 5 மில்லியன் யூரோ தரோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க.
ஒருவேளை இவங்க மேல அட்டாக் நடந்துச்சுன்னா அப்புறம் இவங்க கிட்ட இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்து அப்படியே நம்ம ஸ்வீடன் கிட்ட வந்துட்டோம்னா, எலிசபெத் லேனன் அவர்கள் வந்து பண்ணா புதுசா ஸ்வீடனோட ஹெல்த் மினிஸ்டரா பதவி ஏற்கிறதுக்காக அந்த இனாகரேஷன் செரிமனி ஹெல்த் மினிஸ்டர் பாத்துக்கங்களேன். சோ அவங்க என்னடான்னா நின்னு பதவி ஏற்கிறதுக்காக அது பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாங்க. என்னப்பா ஹெல்த் மினிஸ்டருக்கே ஹெல்த் சரியில்லையா? அதுவும் பதவி ஏற்கிற நாள்ல அப்படிங்கிறது போல. இது கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கலாம். பட் ஆனா என்ன நிலைமை என்ன ஏதுங்க தெரியல. பட் ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது போல யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் வந்து பண்ணா கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. ஏன்னா யார் பதவிக்கு வந்தாலும் ஒண்ணு பதவியில இருக்க மாட்றாங்க. இல்ல அசாசினேஷன் அட்டெம்ப்ட் நடக்குது. இல்ல இது போல ஏதோ ஒண்ணு ஆயிருது. ஸோ யூரோப்பியன் யூனியனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்ல அப்படிங்க மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணம் இந்த போர்ல உதவியே தீர்வாம் உக்ரைனுக்கு அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு காரணமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த காசாக்கு வந்து பாத்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா மெடிட்டரேனியன் சீல அந்த பிளாக்கேட உடைச்சிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு போய் உதவ போறோம் அப்படிங்கிறது போல போயிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டிலா துனிஷியாவோட புறநகரத்துல துனிஷியாவோட அந்த எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் அந்த கடல் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 2வது முறையா வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. இது வீடியோ பதிவோட ரிலீஸ் ஆயிருக்கு. இது இந்த வாரத்திலேயே 2வது முறை அப்படின்னு சொல்றாங்க. நியர் போக போக வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் அதிகரிச்சிருக்கு. இஸ்ரேல் தரப்பு வந்து மறுக்கிறாங்க. ஆனா இந்த தாக்குதல்லாம் பார்க்கும்போது ட்ரோன்கள்லாம் பார்க்கும்போது இஸ்ரேலோடதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. கடந்த 48 மணி நேரத்துல இது 2வது தாக்குதல் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் கத்தர்லயே போய் போட்டவங்க இங்க போட மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதுக்கு மேல எந்த நாட்டுல இருந்து உதவணும்னு மனப்பான்மை இருக்கிற மக்கள் இருக்காங்களோ அவங்க மேல போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எல்லாரும் கொஞ்சம் பார்த்து சூதானமா தான் இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாம காசாவோட மக்கள்லாம் வெளியேறீங்களா அப்படிங்கிற நெத்தன்யாகு தரப்பு ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து வெளியேறீங்களான்ட்டு வெளியேறுங்க அப்படிங்கிற சொன்னதுக்கு மக்கள்லாம் வந்து பண்ணா ரெஃப்யூஸ் பண்ணி அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்தும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த நாட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க எங்க போவாங்க, என்ன வாழ்வாங்க, என்ன கிடைக்கும்? அவங்க பகுதியை விட்டு போக மாட்டேன்றாங்க. இதனால உயிர் சேதங்கள் அதிகரிக்குமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இஸ்ரேல் என்ன மாதிரியான முடிவுகள் எடுப்பாங்க? ஏன்னா அன்ஸ்டாப்பபிளா இருக்கிறாங்க இல்லையா? என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்த்தலாம். இப்படி இருக்கும் இந்த எஸ்கலேஷன் சூழ்நிலையில தான் வெனிசுவேலாவோட தலைவர் 2வது தலைவரா சொல்லியிருக்கிறார். அதாவது ஆல்ரெடி உக்ரைன் தப்புன்னு சொல்லிட்டாங்க. வேர்ல்டு வார் 3ன்றது எப்போவோ ஆரம்பிச்சாச்சுங்க. நீங்க தான் இன்னும் ரியலைஸ் பண்ணல அப்படிங்கிறது போல 2வது தலைவரா வெனிசுவேலாவோட மதுரோ அவர்கள் சொல்லியிருக்கிறார். வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு, ப்ராக்ரஸ் ஆயிடுச்சு. அமெரிக்கான்ற ஒரு எம்பையர் வந்து பாத்தீங்கன்னா உலகத்து மேலேயே போர் தொடுத்து பொலிட்டிக்கல் எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா கல்ச்சுரலி அவங்க சொல்றதுதான் சட்டம், மிலிட்டரிலி அவங்களோட ஆதிக்கம் இருக்கணும் எல்லாத்து மேலேயும் அப்படிங்கிறதுக்கான வேலைகள் இறங்கியிருக்கிறாங்க. உலக நாடுகளுக்கே இது சரியில்லை அப்படிங்கிறது போல மதுரோ அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிறது 2வது தலைவரா வந்து பண்ண பேசிக்கிறாங்க. இது மிக பெரும் அச்சங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த சீனாலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோட் செய்தோம் இல்லையா? ரோபோ டாக் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோபோ 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 சைனா ரோபோ பண்ணுது, அமெரிக்கா ரோபோ பண்ணுது, ரஷ்யா ரோபோ யூஸ் பண்றாங்க, உக்ரைன் ரோபோ யூஸ் பண்றாங்கன்னா ரொம்ப அச்சமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா, ரஷ்யா, மங்கோலியா இவங்க 3 பேர் இணைஞ்சு முறையா பார்டர் செக்யூரிட்டி இது ஜாயிண்ட் பார்டர் செக்யூரிட்டி எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி இருந்துக்கிறாங்க. பார்டர் கோஆபரேஷன் 2025 அப்படிங்கிற பேர்ல இந்த 3 நாடுகளும் இணைஞ்சு இந்த இடத்துல வந்து பண்ண ட்ரில் பண்ணி இருந்துக்கிறாங்க. பல வகையான ட்ரில் பண்ணிக்கிறாங்க. இந்த நாடுகள்லாம் இணையறாங்க அப்படின்னா சீனா, ரஷ்யா இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இணைய ஆரம்பிச்சிட்டாங்க. வியட்நாம், லாவோஸ், நார்த் கொரியா, ஈரான், ரஷ்யா, சைனா, மங்கோலியா இது போல ஒரு மேசிவான ஒரு கூட்டணி இந்த பகுதியில இருக்கு. கூட நம்மளும் இருக்கோம். நம்ம இந்த எஸ்சிஓலியா பார்த்தாச்சு. பட் ராணுவ ரீதியா இல்லைனாலும் எக்கனாமிக்கல் ரீதியா நம்ம சப்போர்ட் பண்ண தான் போறோம் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு. ஏன்னா இப்போ மீட்டிங் கூட நடந்துச்சு. ஜெய்சங்கர் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் நம்மளோட பிரிக்ஸ் சார்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மீட்டிங் இந்தியாவில் நடக்க போகுது. அந்த ரொட்டேஷன் பேசிஸ்ல வந்து பண்ண நம்மளுக்கு வரப்போகுது. ஸோ ட்ரேடை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. 2வது இந்தியாவுக்கு ஆதரவா இருப்போம் அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கு. போல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி தெரியுது. இது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் வயிறு கலக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது போல பினான்சியலி அமெரிக்கா இன்செக்யூரா இருக்கனால இது போல உலகத்துல வேர்ல்டு வார் 3 உருவாக்கிட்டாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. இது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசிட்டு பிரச்சனையை முடிச்சுக்குவான்ற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சு நான் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பாய்.